வணக்கம். இன்றைய நாள் 13/1/2026 செவ்வாய்க்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் செல்வராசா பிராஜ். பானிசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 2027க்கு ஒத்திவைக்கப்பட்டது 6ஆம் வகுப்பு ஆங்கில பாடத்திட்டம். ஊர்காவல்துறை பிரதேச சபை ஆளுகைக்குள் பொலித்தீன் மற்றும் லஞ்சீட் பாவனை கடுமையான சட்ட நடவடிக்கை. ரணிலுக்கு மருத்துவ சான்றிதழ் வழங்கிய மருத்துவர்களிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது. மீண்டும் இணையும் இந்தியா அமெரிக்கா. சுமார் ஒரு தசாப்த காலத்தின் பின்னர் கனேடிய பிரதமர் சீனா விஜயம். தொடர்பு விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். தற்போதைய கல்வி சீர்திருத்த செயல்முறையின் 6ஆம் வகுப்பு ஆங்கில தொகுதியை மறுபரிசீலனை செய்து 2027 தொடங்க அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. அவ்வாறாயினும் 1ஆம் தரத்திற்கான கல்வி சீர்திருத்தங்கள் இந்த ஆண்டு எவ்வித மாற்றமுமின்றி நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சர் கலாநிதி நலிந்த ஜாதிச தெரிவித்தார். சர்ச்சைக்குரிய தரம் 6ஆம் ஆண்டு ஆங்கில கற்றல் தொகுதி மோடல் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் கல்வி அமைச்சு முன்னெடுத்த விசாரணை அறிக்கைகளின் முடிவுகளின் அடிப்படையில் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகளுக்கு எதிராக தேசிய கல்வி நிறுவனத்தின் நிர்வாக சபை ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜாதிச இங்கு குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய மனிதவள மேம்பாடு, உட்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள், மதிப்பீடு மற்றும் மதிப்பாய்வு நடவடிக்கைகள், பாடத்திட்ட மேம்பாடு, பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு மற்றும் ஊக்குவிப்பு ஆகிய 5 முக்கிய தூண்களின் அடிப்படையில் குறித்த கல்வி சீர்திருத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்தார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நாடளாவிய ரீதியில் நேற்று 12 மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் பணிகளின் போது மொத்தம் 871 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த காலகட்டத்தில் மொத்தம் 888 சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைதான நபர்கள் 8 சந்தேக நபர்களுக்கு தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளன. மேலதிகமாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 9 பேர் புனர்வாழ்வு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஊர்காவல்துறை பிரதேச சபை ஆளுகைக்குள் பொலித்தீன் மற்றும் லஞ்சீட் பாவனை அவதானிக்கப்படும் பட்சத்தில் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என ஊர்காவல்துறை பிரதேச சபையின் தவிசாளர் அனராசா எச்சரித்துள்ளார். இந்த விடயமானது கடந்த 1/1/2026 அன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊர்காவல்துறை சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் ஊர்காவல்துறை பிரதேச சபையின் தவிசாளர் ஆகியோரது இணைந்த ஊடக சந்திப்பு நேற்றைய தினம் 12/1/2026 பிரதேச சபையில் நடைபெற்றது. பொலித்தீன் பாவனை காரணமாக பல்வேறுபட்ட நோய்கள் ஏற்பட்டு தினமும் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழக்கின்றனர். பொலித்தீன் பாவனை மூலம் நமது சுற்றுச்சூழல் மாசடைகின்றது. பொலித்தீன் பைகள் பாவனைக்கு பதிலாக துணியிலான பைகளை பயன்படுத்துவதன் மூலம் அதனை கட்டுப்படுத்த முடியும். உணவகங்களில் லஞ்சீட்டை தவிர்த்து வாழை இலையை சுடுநீரில் சுத்தம் செய்த பீங்கான்கள் போன்றவற்றை பயன்படுத்தி உணவுகளை பரிமாற முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஊர்காவல்துறை பகுதியில் வசித்தவர்கள் தற்போது ஊர்காவல்துறையை விட்டு வெளியேறி யாழ்ப்பாணம், கொழும்பு மற்றும் புலம்பெயர் தேசங்களில் வசிக்கின்றீர்கள். அதனால் எங்கே தங்களது காணிகள், வீடுகள் பராமரிப்பற்ற நிலையில் பற்றைக்காடாக இருக்கின்றது. இதனால் இங்கே சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெறுவதுடன் சுகாதார சீர்கேடாகவும் உள்ளது. இவ்வாறான உங்களது காணிகளுக்கு அருகே வசிக்கின்ற மக்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்கொள்கின்றனர். எனவே அவற்றினை சுத்தம் செய்வதற்கு நடவடிக்கை எடுங்கள். அவ்வாறு சுத்தம் செய்ய தவறும் பட்சத்தில் நாங்கள் கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தயாராகி வருகின்றோம் என்றார். ஜாலில் இதயம் செயலிழந்ததால் இளம் குடும்ப பெண்ணொருவர் நேற்றைய தினம் 12 பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். சிறுப்பிட்டி பகுதியைச் சேர்ந்த மணிமாறன் லதா என்ற 42 வயதுடைய குடும்ப பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த பெண்ணுக்கு நேற்றைய தினம் நெஞ்சுவலி ஏற்பட்டது. இந்நிலையில் கோப்பாய் வைத்தியசாலைக்கு சென்ற வேளையே அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். யாழ் போதனா வைத்தியசாலையில் உடற்கூற்று பரிசோதனைகளை மேற்கொண்ட நிலையில் இதயம் செயலிழப்பு காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவண்ணா ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார்.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு அனுப்பிய போது அவரை பரிசோதித்து மருத்துவ சான்றிதழ்களை வழங்கிய 5 மருத்துவர்களிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது. சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் குறிப்புகள் அளித்த ஆவணங்களையும் விசாரணை அதிகாரிகள் ஆய்வு செய்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. நீதிமன்றத்தில் பெறப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் மருத்துவர்களிடமிருந்து தொடர்புடைய வாக்குமூலங்கள் எடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்க கடுமையான உடல்நிலை பாதிப்பில் இருப்பதாகவும் அவருக்கு பிணை வழங்கப்பட்டதாகவும் நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் பின்னர் மருத்துவமனையில் இருந்து அவசரமாக சென்றமையால் ஏற்பட்ட சர்ச்சையே தற்போது விவாதமாக மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது இந்திய செய்திகள். இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக நேற்று பொறுப்பேற்ற செர்ஜியோ கோர் இந்தியாவை தவிர வேறு எந்த நாடும் எங்களுக்கு முக்கியமில்லை எனவும் பிரதமர் மோடியுடனான அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் நட்பு உண்மையானது எனவும் அவர் உருக்கமாக தெரிவித்துள்ளார். இந்திய பொருட்கள் மீது 50% வரி விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த நாள் முதல் இரு நாடுகளுக்கும் இடையில் நட்புறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. அண்மையில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கூறி அமெரிக்க ஜனாதிபதி பிரதமர் மோடிக்கு அழுத்தம் கொடுத்தார். இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவு பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா வரி விதிப்பதால் இந்திய வர்த்தகர்கள் பாதிப்படைவதை தடுக்க ஐரோப்பா, நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளுடன் பிரதமர் மோடி வர்த்தக ஒப்பந்தம் செய்து வருகின்றார். மேலும் ஜனாதிபதி டிரம்புடன் பேசுவதை கூட பிரதமர் மோடி தவித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக உடன்பாடு குறித்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இன்று துவங்கவுள்ளது. இதையொட்டி டெல்லிக்கு வருகை தந்த அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் இரு நாடுகளுக்கு இடையே நிலவும் மனக்கசப்பு விரைவில் நீங்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதேவேளை அழைப்பு வரும் பொழுது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் அடுத்த ஆண்டோ அல்லது அதற்கு அடுத்த ஆண்டோ நிச்சயம் இந்தியாவுக்கு வருகை தருவார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்வது உலகச் செய்திகள். வர்த்தக போர் மற்றும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் இணைப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக அமெரிக்காவுடன் கனடா நிச்சயமற்ற உறவுகளை எதிர்கொள்ளும் நேரத்தில் கனடாவின் பிரதமர் மார்க் கார்னி செவ்வாய்க்கிழமை சீனாவுக்கு புறப்படுகிறார். அவர் அங்கு வர்த்தகம், சர்வதேச பாதுகாப்பு குறித்து பெய்ஜிங்கின் உயர்மட்ட அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். 2017 ஆண்டுக்கு பிற்பாடு கனடிய பிரதமர் ஒருவர் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறை. மேலும் கனடா புதிய வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு கூட்டாண்மைகளை நாடுவதால் இரு நாடுகளுக்கும் இடையில் உறவுகளில் இது ஒரு முக்கியமான மாற்றத்தை குறிக்கலாம். கடந்த அக்டோபரில் கார்னி சீனா ஜனாதிபதி ஜி ஜின்பிங் தென்கொரியாவில் சந்தித்த போது சீனாவுக்கு செல்ல ஒப்புக்கொண்டார். முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் கீழ் ஏற்பட்ட விரிசல் உறவுக்கு பின்னர் ஆழமான உறவுகளுக்கான சாத்திய கூறுகளை இந்த விஜயம் எடுத்துரைத்துள்ளது. 2018 சீனா நிறுவனமான கவாய் நிறுவனத்தின் தலைமை நிதி அதிகாரியை கனடா கைது செய்த பின்னர் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு மோசமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் பானேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பானேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.